கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நவம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக தேவன் அருளும் வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். The Lord will guide you always. He will satisfy your needs in a sun-scorched land and will strengthen your frame. You will be like a well-watered garden, like a spring whose waters never fail. ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமை ஆக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலவும் ஒருபோதும் வற்றாத நீர் ஊற்று போலவும் இருப்பாய். ஆமென். இந்த மாத வாக்குத்தத்தம் ஆறுதலும் ஆசீர்வாதமும் நிறைந்த வாக்குத்தத்தம். இந்த நவம்பர் மாதத்தில் தேவன் உங்களை நடத்துவார். குழப்பத்தில் வழிகாட்டுவார். வறண்ட நிலையிலும் திருப்திப்படுத்துவார். குறைபாடுகளிலும் தேவனின் பரிபூரண பூர்த்தி உண்டாகும். உங்கள் எலும்புகளை வலிமையாக்குவார். உடல், ஆவி, ஆன்மா ஆகிய அனைத்திலும் வலிமை அளிப்பார். நீர் குறையாத ஊற்று போல உங்களை ஆக்குவார். உங்களின் வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறும். எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த மாதம் தந்திருக்கிறார் பாருங்கள். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இன்றைய வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆற்றல் தரும் ஆவிக்குரிய ஆழ்ந்த வாக்குறுதி. முதலாவது, வழி நடத்தும் தேவன், த கைடிங் காட். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 23:3 வாசிக்கிறோம். எஸ், நம்முடைய தேவன் அனுதினமும் குழப்பமான பாதைகளிலும் வழிகாட்டுவார். மனித ஆலோசனைக்கு பதிலாக தெய்வீக திசை திருப்பல். நம்பர் 2, திருப்தி அளிக்கும் தேவன், தி சாட்டிஸ்ஃபையிங் காட். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை யோவேல் 2:26 வாசிக்கிறோம். தேவனில் மன நிறைவு உண்டு. உலகம் பசியை கொடுக்கலாம், ஆனால் கர்த்தர் பூர்த்தி தருகிறார். 3, வலிமை அளிக்கும் தேவன், த ஸ்ட்ரெங்தனிங் காட். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று ஏசாயா 40:29 வாசிக்கிறோம். அவர் சோர்ந்தவனுக்கு வலிமையையும் பலவீனனுக்கு வல்லமையையும் தருகிறார். நம்முடைய பலவீனங்களின் நடுவில் தேவன் வல்லமையை ஊற்றுகிறார். 4, ஆசிர்வதிக்கும் ஊற்று, த ஓவர்ஃப்ளோயிங் ஃபவுண்டைன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 7:38 வாசிக்கிறோம். நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மை பிறருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார்.
எத்தனை அன்பான தேவன் பார்த்தீங்களா? இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க நாம் சில ஆவிக்குரிய நிபந்தனைகளையும் நடைமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதை ஒருபோதும் நீங்கள் மறந்துடக்கூடாது. எப்போதுமே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்போதுமே நிபந்தனைக்குட்பட்டவைதான். நீ இதை செய்தால் நான் அதை செய்வேன் அப்படின்று. இப்போது இந்த அற்புதமான வாக்குத்தத்தை செய்ய நம்ம என்ன செய்யணும்னு பார்ப்போம். முதலாவது, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தை மறந்து விடாமல் தேவன் நம்மை நடத்துவார் என்ற முழுமையான நம்பிக்கையுடன் எத்தகைய சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க வேண்டும். நம்பர் 2, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுக்கம் கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைய தியான வசனத்துக்கு முந்தைய வசனங்களில் தேவன் உண்மையான நோன்பு குறித்தும் இரக்கம் நீதியை குறித்தும் மிக தெளிவாக, அதாவது பசித்திருப்பவனுக்கு உணவளித்தல், அநியாய கட்டுகளை அவிழ்த்து விடுதல் போன்றவற்றை கூறி இதுவல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கூறுகிறார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நம் வாழ்வில் நிறைவேற்றுவது நாம் பின்பற்றும் ஒழுக்கத்திலும் நீதியிலும் அன்பிலும் தான் இருக்கிறது. மற்றவர்களிடம் இரக்கமும் நீதியும் கடைபிடிக்கும் பொழுது தேவன் நம்மை வற்றாத நீரூற்று போல ஆக்குகிறார். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று மிக திட்டவட்டமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 5:7 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம்முள் வாழும்பொழுது அவரது வாக்குத்தத்தங்கள் நம்மில் நனவாகும். தினமும் வேத வாசிப்பும் தியானமும் அவசியம். 4, ஜெபத்திலும் ஸ்தோத்திரத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று பவுலடிகளார் கூறுவதை தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களில் வாசிக்கிறோம். ஜெபம்தான் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கான திறவுகோல். நன்றி சொல்லும் மனம் நமக்குள்ள நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. 5வது, வறண்ட இடத்திலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் இல்லாமல் போனாலும், மரம் பலனற்று வயல் விளைச்சல் இல்லாமல் ஆடு மாடுகள் முதலற்று போனாலும், இப்படி வரிசையா என்னானாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்ற உறுதி ஆபகு தீர்க்கதரிசி இருந்தது இல்லையா? அதே உறுதி நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். வறண்ட நாட்களில் கூட தேவன் திருப்தி அளிப்பார் என்ற நம்பிக்கையுடன் நடந்தால் அதுவே வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வழி வகுக்கும். சுருக்கமாக சொல்வதானால், நம்பிக்கையுடன் நடங்கள், நீதியிலும் இரக்கத்திலும் உறுதியாய் இருங்கள், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், ஜெபத்திலும் நன்றியிலும் உறுதி பெறுங்கள், விசுவாசத்தில் தளராதிருங்கள். அப்போதுதான் நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய் என்ற வாக்கு தத்தம் நமக்குள் உயிராகி ஓடும். இதை விசுவாசிக்கிறீங்களா? God's promise for this month of November, He will guide, strengthen, satisfy and refresh you continually. You will overflow with His grace and be a blessing to others. Do you believe this? இந்த மாதம் முழுவதும்
தேவன் உங்களை நடத்தும் வழி தண்ணீர் போல உயிரோட்டமாய் கிருபையால் நிரம்பியதாக இருக்கும். நீங்கள் வறண்டு போன இடங்களில் கூட தேவன் புதிய உயிரை ஊதுவார். உங்கள் ஆத்துமா சோர்ந்திருந்தால் அவர் புத்துணர்ச்சி அளிப்பார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தோடு புதிய மாதத்தை காணச் செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த நவம்பர் மாதத்திற்கான உமது அற்புதமான வாக்குத்தத்தத்திற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கடந்த 10 மாதங்களையும் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து வழி நடத்தி இந்த 11வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வறண்ட நாட்களிலும் எங்கள் ஆத்துமாவை திருப்தி செய்யும் உமது அன்புக்கு ஈடு இணை ஏதும் இல்லை ஆண்டவரே. எங்கள் உடல் மனம் ஆவி அனைத்திலும் வலிமை அளித்து எங்களை நீர் குறையாத ஊற்று போல ஆக்கி பிறருக்கும் ஆசீர்வாதமாக எங்களை பயன்படுத்த வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி உமது நாம மகிமைக்கு சாட்சியாக நிறுத்தும்படி எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful and victorious month. Have a blessed November. God bless you all.